நேற்று கூட்டணி கட்சிகள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளை எல்லாம் அறிவித்துவிட்டு உடனடியாக தேர்தல் பிரச்சாரத்தையும் நேற்று துவக்கிவிட்டார். மிக வேகமாக உறுதியாக இந்த கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு களத்தை தொட்டுவிட ஆரம்பித்து விட்டார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதிக்கான வேட்பாளர் என்பது கட்சியினுடைய மாநில தலைமையும் அதற்கு பின்பாக இங்கிருந்து பட்டியல் சென்றதற்கு பின்பாக தேசிய அளவில் இருக்கக்கூடிய மத்திய தேர்தல் குழுவும் இந்த வேட்பாளர்களை நிறைவு செய்து அறிவிப்பார்கள். ஒரு கூட்டணி அப்படின்னு வரும்போது நிச்சயமாக நாம எதிர்பார்த்த தொகுதிகள் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்குமே அதுல சாதக பாதகங்கள் இருக்கலாம். இதெல்லாம் கலந்ததுதான் கூட்டணி. அதனால் பெற்றிருக்கின்ற தொகுதிகளில் அத்தனையிலேயும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி திட்டமிடுகிறது. அதற்காக வேட்பாளர் தேர்வு மற்ற கட்ட பணிகளை அடுத்த பணிகளை எல்லாம் துவக்கிவிட்டோம். மத்திய தேர்தல் குழுவில் இன்னும் அதுக்கான தகவல் எனக்கு இன்னும் வரல. ஆனாலும் மாநிலத்தில் அதற்கான ஒரு ப்ராசஸ் அந்த எக்ஸசைஸ் நடக்கணும். அது இங்க நடந்ததுக்கு அப்புறம் தான் மத்திய தேர்தல் குழு இதுக்காக மீட்டிங் கன்வீன் பண்ணுவாங்க. அண்ணாமலை அவர்கள் போட்டி இல்லைன்னு சொல்லி டெல்லி தலைமைக்கு கடிதம் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாதுங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நிச்சயமாக அவர் சட்டப்பேரவைக்குள்ளாக செல்ல வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். கடந்த தேர்தல்களில் பாஜக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே அதிமுக கைப்பற்றியதாக ஒரு தகவல் இருக்கு. அதனால பாஜக நீங்கள் 21 நாங்க வாங்கின வாக்குகள், 24 பாஜக வாங்கின வாக்குகள், இதுல எதுவும் எல்லாமே பப்ளிக் டொமைன்ல இருக்கிறதா. அதனால சில தொகுதிகள் கிடைச்சிருக்கும், சில தொகுதிகள் புதுசா எங்களுக்கு இருக்கு. அதனால அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிற தொகுதிகள் அப்படிங்கறத அவங்க கிளைம் பண்றாங்க. மற்ற தொகுதிகள் அப்படிங்கறது சாதக பாதகங்களை அலசி ஒவ்வொரு கட்சிகளுமே எங்களோடு இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி, புதிய நீதி கட்சி மற்றும் அமமுக எல்லாருமே கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒரு சில தொகுதிகளை பெற்று ஒரு சில தொகுதிகளை புதிதாக களம் காண்கின்ற சூழல் இருக்கிறது. அது எல்லா கட்சிகளுக்குமே அது இருக்கு. நான் இன்னும் வேட்பாளர் எங்களோட கட்சியை அறிவிச்சதுக்கு அப்புறம் இந்த கேள்வியை கேளுங்க. புதுச்சேரியில பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி தனித்தனியா களமிறங்குறாங்க. விசிகா தனியா களம் 3 வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அதே நேரத்தில் தமிழகத்துல நாங்க ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சூழல் புதுச்சேரியில மட்டும் இல்லைங்க. இதோ என்னோட மாவட்டத்துக்கு பக்கத்துல பாலக்காடுல இதேதான். இங்க உள்ள வந்தாங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், திமுக எல்லாம் ஒன்னா இருக்காங்க. அங்க போய் பார்த்தா எல்லாம் தனித்தனியா ஒருத்தங்களை திட்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ஒரே நோக்கம் என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பிரதமர் மோடி அவர்கள் மீது அவர்களே உருவாக்கி கொண்டு இருக்கக்கூடிய வெறுப்பு. இதன் காரணமாக பக்கத்து மாநிலங்களில் தனித்தனியாக இருந்தாலும் தமிழகத்தில் நாங்க ஒன்னா இருக்கிறோம்னு மக்கள் முன்பாக வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த தேர்தலில் உங்களுடைய போட்டி வேட்பாளர் கமலஹாசன் இந்த முறை அவருக்கு அவங்களுடைய கட்சிக்கு சீட் எதுவும் திரு கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். 2019 தேர்தலில் அவரோட கட்சியில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள். மக்கள் வாக்களித்தார்கள். அவரை நம்பி ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் தங்கள் பணத்தை போட்டு நேரத்தை செலவு செய்து அவருக்காக உழைத்தார்கள். ஆனால் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக தான் மட்டும் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டு அவரை நம்பி கட்சியில் பயணித்த, கட்சிக்காக உழைத்த அத்தனை பேரையும் அம்போ என்று கைவிட்டு விட்டு சென்றிருக்கிறார் என்றால் நான் கோவை தெற்கு தொகுதி மக்களை இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். மிக சரியான ஒரு பதிலை அவருக்கு கொடுத்து அனுப்பினார்கள். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தன்னுடைய கட்சிக்கு கூட விசுவாசமாக இல்லாத, கட்சியினுடைய தொண்டர்களை கூட காப்பாற்ற முடியாத ஒருவர் எப்படி ஒரு கட்சி ஆரம்பிச்சு எப்படி வீணா போகிறதுங்கிறதுக்கு அவருடைய கட்சி என்பது சாட்சி. அதனால புதிதாக கட்சி ஆரம்பிக்கின்ற எல்லாரிடமும் மக்கள் இவர் நமக்கு வேலை செய்வாரா, இவர் நம்முடைய குரலாக தொடர்ச்சியாக பயணிப்பாரா, தன்னுடைய கொள்கை அரசியல் என்று வருகின்ற பொழுது அதில் சமரசம் செய்து கொள்ளாமல் இருப்பாரா என்று பார்ப்பதற்கு திரு கமலஹாசனும் அவருடைய கட்சி என்பதும் சிறந்த உதாரணம். மக்கள் இந்த கட்சியிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி என்று. தேமுதிக 10 சீட்டு கொடுத்திருக்காங்க. நீங்க
நீங்க உங்களுக்கு எதெல்லாம் பொருந்துமோ அதெல்லாம் பொருத்தி பாத்திக்கோங்க.